தக்காளி கிரேவி பண்ணலாம். தக்காளி கம்மியாக இருக்கும்போதே 1 கிலோ நான் வாங்கி தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி மிக்ஸி ஜார் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் வடை சட்டியை வச்சு கொஞ்சம் கடுகு, வெந்தயம், பெருங்காயம் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வடை சட்டியை வச்சு 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றி காய விடுங்க. வச்சு தக்காளி அரைச்சதை ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் போட்டுக்காங்க. போட்டு நல்லா கெட்டி பதத்தை கிரேவி ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கங்க. வேகட்டும் அது வரைக்கும். புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுக்காங்க. இந்த அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. இது கடுகு, வெந்தயம், பெருங்காய பொடி அரைச்சதை போட்டு நல்லா கிளறிக்கங்க. தண்ணியே இருக்கு. ஒரு சொட்டு தண்ணி படாமல் பார்த்துங்க. 1 மாதத்துனாலும் கெடாது. நீங்கள் ஹாஸ்டலுக்கு வெளியூருக்கு போகிறவங்களுக்கு கொடுத்து விட்டால் 1 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. கடுகு, வெந்தயம் போட்டு அதில் வெள்ளைப்பூடு போட்டு தாளித்து இதில் தாளிச்சிருங்க. இதை அப்படியே தக்காளி சட்னி ரெடி. இட்லிக்கு, தோசைக்கு, எல்லா சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும்.